கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கேட்டிங்களா? நேற்று போட்ட வீடியோ. அப்போ அந்த வீடியோ நிறைய அறிவுகள் தந்த வீடியோ. ஃபௌஸ்டினா அம்மாவனுடைய டைரியில் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதுவரை செய்த பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதற்கு பேர் இன்டெலிஜென்சஸ் அப்படின்வாங்க. இன்டெலிஜென்சஸ்னா என்ன? தமிழில் வார்த்தை என்ன? பரிபூர்ண பலன். பரிபூர்ண பலன். அதனால் சில புனிதர்கள், சில இறையியல் நிபுணர்கள் இந்த திருவிழாவுக்கு சொல்கிற இன்னொரு பேர் என்ன தெரியுமா? செகண்ட் பேப்டிசம். செகண்ட் பேப்டிசம். ஏன்னா பேப்டிசத்தில் தான் உங்களுக்கு எல்லா விதமான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு. பேப்டிசத்திலிருந்து உங்களுடைய அந்த நாள் எல்லா பாவ சாபங்கள்ந்து விடுதலை கிடச்சிது. ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இஸ்வலன் பார்த்தவங்களே, நீங்கள் திருப்பலியிலையும் அதே நம்பிக்கையோட விசுவாச பிரமாணம் சொன்னீங்கன்னா பேப்டிஸ்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கும். விசுவாச பிரமாணம் நீங்கள் திருப்பலியில் சொல்லும் பொழுது, விசுவாச பிரமாணம் உணர்ந்து நீங்கள் திருப்பலியில் சொல்லும் பொழுது பேப்டிஸ்டில் என்ன கிஃப்ட் கிடைச்சதோ அப்படியே கிடைக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. நமக்கு தெரியல, அங்கெங்கே பொட்டலம் வச்சிருக்கிறாருன்னு தெரியுது, வச்சா போய் எடுத்துப்போம். ஆனால் பொட்டலம் வச்சிருக்கிறாருன்னே நமக்கு தெரியல. அதனால் பொட்டலம் வச்சிருக்கிறாரு. இறையிறக்க திருவிழாவில் இப்படி ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. ஸோ கிராப் இட். பாடுவோம், கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். பாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கை தட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம், அர்ப்பணித்து அர்ப்பணித்து கொண்டாடுவோம், ஆராதித்து ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன ஆடு நானே, என்னையும் தேடி வந்த ஆயன் நீரை. பாடுவோம். காணாமல் போன ஆடு நானே, என்னையும் தேடி வந்த ஆயன் நீரை. காலைதோறும் காலைதோறும் புதிதானது, இறையிறக்கம் இறையிறக்கம் குறையாதது. காலைதோறும் காலைதோறும் புதிதானது, இறையிறக்கம் இறையிறக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடு, இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து ஆராதித்து கொண்டாடுவோம், ஆராதித்து ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன திராட்சை நானே, தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. காணாமல் போன திராட்சை, தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. பாடுவோம். காணாமல் போன தூய்மையாக்கி தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. காலைதோறும் காலைதோறும் புதிதானது,
இறையிறக்கம் குறையாதது, காலைதோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது. கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன பிள்ளை நானே, காத்திருந்து அரவணைக்கும் தகப்பன் நீரே. காணாமல் போன பிள்ளை நானே, காத்திருந்து அரவணைக்கும் தகப்பன் நீரே. பாடுவோம். காணாமல் போன பிள்ளை நானே, காத்திருந்து அரவணைக்கும் தகப்பன் நீரே. காலைதோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது. காலைதோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது. கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி நாம் பாடுவோம். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கைதட்டி கொண்டாடுவோம். நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம். இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். இறையிறக்க ஆண்டவரை உமது இரக்கம் நிறையட்டும். அபிஷேகமாக இறங்கட்டும். உமது இரக்கம் நிறையட்டும். ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே. ஆண்டவரை கொண்டாடுவோம். அம்மா மாதாவே, கன்னித்தாயே, இரக்கத்தின் கன்னித்தாயே, இந்த நாட்களில் எங்களோடு பரிந்து பேசும், எங்களுக்காக பரிந்து பேசும். புனித வின்சந்தி போலே புனித ஃபவுஸ்டீனாவே, எங்களோடு இருந்து பரிந்து பேசும், எங்களுக்காக பரிந்து பேசும். வானதூதர்களே, எங்களுக்காக காவலாக இருங்கள், எங்களுடைய ஜெபங்களுக்கு காவலாக இருங்கள். நன்றி. உம்மையே
அமர்ந்து பாடுவோமா? உட்காருங்க. உம்மையே துதிப்பேன் பாடுவோம். உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன் பாடுங்க. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேனும் மாட்சிமையை பாடுவோம். நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் மாட்சிமையை. இன்னொரு தடவை. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேனும் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன் பாடுங்க. உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேனும் மாட்சிமையை பாடுவோம். போற்றி உம்மை துதிப்பேன், எல்லாம் மறந்து போற்றி உம்மை எல்லாம் ஒப்பு கொடுத்து போற்றி உம்மை துதிப்பேனும் மாட்சிமையை. போற்றி போற்றி உம்மை துதிப்பேன், எல்லாவற்றிற்கும் போற்றி உம்மை அனைத்து மகிமையும் உமக்கே. போற்றி உம்மை துதிப்பேனும் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேனும் மாட்சிமையை. ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், துதிப்பேன், உம்மையே உம்மை மட்டுமே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேனும் மாட்சிமையை. யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேனும் மாட்சிமையை. ஆராதித்து துதிப்பேன், எல்லாம் ஒப்புக்கொடு. ஆராதித்து துதிப்பேன், எதற்காக வந்தாயோ அதை ஒப்புக்கொடு. துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே
உம்மை மட்டுமே வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், உம்மாட்சிமையை வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், ஆட்சிமையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹalleluya துதி 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 எல்லாம் ஒப்பு கொடுத்து துதி. இன்ப துன்பங்களை ஒப்பு கொடுத்து துதி, குழப்பங்களை ஒப்பு கொடுத்து துதி, தீர்மானங்களை ஒப்பு கொடுத்து துதி, நோய்களை ஒப்பு கொடுத்து துதி, நன்றி சொல்லி துதி, வேதனை துன்பங்களை ஒப்பு கொடுத்து துதி, கடன் பாரங்களை ஒப்பு கொடுத்து துதி, நன்றி சொல்லி துதி. Thank you Jesus, 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 thank you Jesus. நன்றி இயேசுவே, 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 நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், உம்மாட்சிமையே நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், ஆட்சிமையே உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். Praise the Lord, praise the Lord, Praise the Lord. Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah. 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 ரீசெண்டாக ஒரு இடத்துல சிங்கப்பூரில் தியானத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே அம்மா ஒரு அம்மா சாட்சியம் சொன்னாங்க. அந்த சாட்சியம் என்னென்னா, நம்ம இங்கே சொல்கிற மாதிரி நான் எப்போவுமே சொல்லுவேன், நற்கரணை வாங்கிட்டு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், போடுறீங்களா, இடத்துல உட்காந்திங்களா, கண்ணை மூடுனீங்களா, ஜெபிங்க. இது எப்பவுமே உங்ககிட்ட சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்வதும், ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் சொல்வதும். அப்படி சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், மூணாவது நாள் ஒரு அம்மா வந்து பர்சனலி வந்து பார்த்து சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் எப்பவுமே இதை சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் அதில் அவ்வளோ ஈடுபாடு காமிச்சதில்லை, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அது என்னை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நற்கரணை வாங்கிட்டு அமைதியாக போய் உட்காந்து நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். நன்றி தான் சொல்லுவேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியல. நன்றி சொல்ல ஆரம்பித்தேன், நன்றி சொல்ல ஆரம்பித்தேன், நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஐ டிட் நாட் ப்ரே ஃபார் எனிதிங். நன்றி, நற்கரணை வாங்கிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அன்றைக்கி சாட்சியம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வருடங்களாக என்னுடைய ஞாபகம் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருடம் அவங்களுக்கு யூட்ரஸில் வந்து அவ்வளோ கட்டிகள், நிறைய கட்டிகள், 1-2 கிடையாது, நிறைய கட்டிகள் இருந்திருக்கு. அவங்களுடைய ரெகுலர் செக்கப்புக்கு அடுத்த வாட்டி போயிருக்கும். அதனால் அவங்களுக்கு பீரியட்ஸில், அவங்களுடைய மாதவிடாய் டைம்லலாம் பயங்கரமாக ரத்தப்போக்கு வரும், வலி வரும், அவங்களுக்கு அதிகமான வலி இருந்திருக்கு. இவங்களுக்கு அவங்களுடைய ரெகுலர் செக்கப் நடக்கும்பொழுது போயிருக்கிறாங்க. போய் செக்கப் பண்ணி பார்த்தா டாக்டருக்கே அதிசயம்,
யூட்ரஸில் ஒரு கட்டி கூட இல்லை. கம்ப்ளீட்லி ஷி காட் ஹீல்ட். ஒரு கட்டி கூட இல்லை. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் எதுவுமே பண்ணல ஃபாதர், நற்கருணை வாங்கிட்டு நன்றி சொல்லி ஜெபிச்சேன். ஐ ஸ்டார்டட் சேயிங் தேங்க்ஸ். நான் இந்த யூட்ரஸ்க்காக இந்த கட்டிக்காக நான் ஜெபிக்கவே இல்லை, நன்றி சொல்லி ஜெபிச்சேன். சின்ன 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 விஷயங்கள் ஏன் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். சரி, இது யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த டைம் கிரேட் சைலன்ஸ்னு தெரியும். வேறு யாருக்கிட்டையும் பேச வேண்டியது கிடையாது. அப்போ அமைதியாக உட்காந்து ஜெபிங்க. என்ன ஜெபிக்கணும் அப்போ தான் தோணிடுச்சு, நன்றி சொல்லி ஜெபிங்க, நன்றி சொல்லி ஜெபிங்க. ஒரு இடத்துல இங்கே மைசூரில் போயிருந்தப்போ நான் சொன்னேன், சரி உங்களுக்கு அப்படி நன்றி என்னத்துக்கு சொல்லணும்னு தெரியலையா, என்னெல்லாம் மனசில் வருதோ அது எல்லாமே போட்டு நன்றி சொல்லுங்கள். மனசில் கண்ணை மூடனா நிறைய ஓடும் மனசில். அது ஓடும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் நன்றி சொல்லிவிடுங்க. இல்லைன்னா என்ன செய்யலாம், மனசில் ஓடுற விஷயத்துக்கு தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றம்னு சொல்லிவிடுங்க. மனசில் என்னெல்லாம் ஓடுதோ ஓடுற விஷயங்களுக்கு தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றம்னு சொல்லிவிடுங்க. அதனால் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் உட்கார வேண்டாம். நற்கருணை வாங்கின பிறகு அமைதியாக கண்களை மூடி நன்றி சொல்லி ஜெபிங்க. எதுக்கு நன்றி சொல்லணும்? மனசில் நிறைய விஷயங்கள் ஓடும். சிலவங்க சொல்லுவீங்களே, ஃபாதர் ஜெபிக்க உட்கார்ந்தால் தான் ஃபாதர் தூக்கமே வருது. ஏன் தெரியுமா? ஜெபிக்க உட்காரும் போது தான் நீங்கள் அமைதியாக உட்காடுறீங்க. மிச்ச எல்லா நேரத்துலையும் ஏதாவது பரபரப்பிலே இருக்கிறீங்க. அப்போ மார்த்தாவை மாதிரி இருக்கும்போது தூக்கம் வராது, மரியாவை மாதிரி உட்காரும்போது தான் தூக்கம் வரும். அப்போ ஜெபிக்க உட்காரும்போது ஏன் தூக்கம் வருதுன்னா, ஏன்னா உடலில் நீங்கள் அமைதியாக உட்கார வைக்கும் பொழுது, மனசை அமைதிப்படுத்த நினைக்கும் பொழுது மனசில் நிறைய விஷயங்கள் ஓடி வரும். நிறைய விஷயங்கள் ஓடி வரும்போது உங்களால் ஜெபிக்க முடியலை. அப்போ ஓடுற விஷயங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஜெபமாக மாற்றிடுங்க. மனசில் என்னெல்லாம் ஓடுதோ அதை ஜெபமாக மாற்றி தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும். தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும். மனசில் என்னெல்லாம் ஓடி வருதோ தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்போ இதே பாட்டை திரும்பவும் பாடுவோம். பாடும் பொழுது கண்ணை மூடி பாட போகிறோம், ஜெபமாக மாற்ற போகிறோம். மனசில் என்னெல்லாம் ஓடி வருதோ அதை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. மனசில் என்னெல்லாம் வருதோ வாழ்த்தி உம்மை துதிப்பேன், மனசில் என்னெல்லாம் வருதோ போற்றி உம்மை துதிப்பேன், மனசில் என்னெல்லாம் வருதோ ஆராதித்து துதிப்பேன் போட்டுடுங்க. இப்போ போனதுக்கு முந்தின நாள் 2 நாள் முன்னால் அவங்க ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வெளிநாட்டு தான். அவங்க யூடியூப் வழியாக பார்க்குறவங்க பாவம், அவங்களுக்கு நேரடியாக இங்கே வர முடியல. நேரடியாக வர முடியாதனால யூடியூப் வழி பார்க்குறாங்க. நம்ம சொல்லி கொடுக்குற இந்த ஜெபம் தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும், இல்லை நன்றி சொல்லி ஜெபிங்க. அப்போ கனடாவிலேருந்து ஒரு அம்மா ரெகுலராக இது நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய எங்கேருந்தோ ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டதில் அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் ஒரு நாள் என்னுடைய பேரை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பேரை கூப்பிட்டு மட்டும் கிடையாது, எனக்கு கழுத்தில் ஸ்பைனல் கார்டில் சி ஸ்பைன் நம்ம சொன்னாங்க, அதில் ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளத்திலிருந்து எனக்கும் விடுதலை கிடச்சிது. 2வது என்னுடைய ஹஸ்பண்டுடைய பேரும் கூப்பிட்டு கேன்சர் இந்த விடுதலைன்னு சொன்னீங்க ஃபாதர் நாங்கள் எதுவுமே செய்யலை, நாங்கள் ஒன்று தான் செய்கிறோம், தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றோம், நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நானும் ஹீல்ட் ஆகிட்டேன், முழுமையாக நானும் குணமடைஞ்சிட்டேன், எனக்கு இப்போ அந்த ஸ்பைன் ப்ராப்ளம் இல்லை. 2 என்னுடைய கணவருக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு போகும்பொழுது டாக்டர் சொல்கிறாரு, அவருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டோடைய அந்த கேன்சர் இருந்தது போல இருக்குது. கேன்சர் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு விடுதலை ஆகிடுச்சு ஃபாதர், என்னுடைய ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாரு, நீ எந்த மருந்து சாப்பிட வேண்டாம், என்னை பார்க்கவும் வர வேண்டாம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்ட்டார். ஃபாதர் எங்களுக்கு இந்தியா நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நாங்கள் நேரடியாக சாட்சியம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலன் பார்த்தவர்களே, சின்ன சின்ன வெளிப்படுத்தல்கள், சின்ன சின்ன ஜபங்கள், அதை நீங்கள் நன்றியோட நம்பிக்கையோட ஆண்டவரை மாட்சிப்படுத்த அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய நோய்கள் ஆண்டவருடைய மாட்சியாக மாறும், உங்களுடைய வேதனைகள் ஆண்டவருடைய மாட்சியாக மாறும், உங்களுடைய கடன் தொல்லைகள் ஆண்டவருடைய மாட்சிக்கு ஒப்பு கொடுங்க. பாடுவோமா, ஜெபிப்போமா? மனசில் வர எல்லா குப்பையையும் ஆண்டவரை தூய் ஆவியால் நிழலிட்டு மாற்றி கோபுரமாக மாற்றிடுங்க. இனி எல்லா குப்பையையும் கோபுரமாண்டவர் மாற்றட்டும். மனசில் நிறைய இப்போ குப்பை வரும். மனசு கண்ணை மூடுனீங்கன்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ கண்ணு வேலை செய்கிறதுனால மனசு வேலை செய்யலை. இப்போ கண்ணை மூடுனீங்கன்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனசில் வர ஒவ்வொரு குப்பையும் கோபுரமாக மாற்ற ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடி
சொல்லி துதிப்பேன் மாட்சிமையை. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன் மாட்சிமையை. போடுவோம். போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன் மாட்சிமையே. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே. உம்மை மட்டுமே துதிப்பேன். வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் மாட்சிமையை. வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் மாட்சிமையே. இன்னொரு தடவை. வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே. உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன் மாட்சிமையை. ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன் மாட்சிமையே. ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன் மாட்சிமையை. பாடுவோம். ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன் மாட்சிமையே. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், துதிப்பேன், உம்மை மட்டுமே. உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆடிப்பாடி ஆடிப்பாடி துதிப்பேன், ஆடிப்பாடி துதிப்பேன், ஆடிப்பாடி துதிப்பேன் மாட்சிமையை. ஆடிப்பாடி துதிப்பேன், ஆடிப்பாடி துதிப்பேன், ஆடிப்பாடி துதிப்பேன் மாட்சிமையே. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன்,
யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் உம்மாட்சிமையை. யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் ஆட்சிமையை. யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் உம்மாட்சிமையை. பாடுவோம். யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் ஆட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே துதிப்பேன், உம்மையே, உம்மையே, துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே, துதிப்பேன், உம்மை மட்டுமே. உம்மை மட்டுமே துதிப்பேன். அல்லேலூயா, 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 Hallelujah, 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. ஆவியானவருடைய பாடலை பாடி உற்றுமையா உம் வல்லமையை. எழுந்து நின்று பாடுவோமா? Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் சொல்லுங்க, ஃபாதர் தூங்கிட்டோம் ஃபாதர், நாங்கள் துதிக்க சொன்னா தூங்கிட்டோம் ஃபாதர். Praise the Lord. நான் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க. யாராவது பொங்கல் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு தெரியல இங்கே வந்து. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுரன் பாருங்களேன், நம்ம அந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வளரணும். நம்ம உற்சாகமாக கைத்தட்டி எல்லாம் பாடுறோம். உடலை பயன்படுத்தி, உடல் உறுப்புகளை பயன்படுத்தி எல்லாமே உற்சாகமாக பாடுறது அது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு மனசை பயன்படுத்தி ஜெபிக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். மனசை பயன்படுத்தி துதிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் இப்படி நம்மளுடைய ஆராதனையில் இது ரெண்டுமே செய்வோம். எப்போவுமே பாருங்கள், நம்மளுடைய ஆராதனையில் உங்களை நல்லா கைத்தட்டி உற்சாகமாகவும் பாட வைப்போம், அதுக்கு அமைதியாக உட்கார தூங்க வைப்போம். இது ஏன் இது ரெண்டுமே செய்கிறோம் அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டெப்பும் கற்றுக்கணும். முதல் ஸ்டெப்பிலே இருக்கிற ஒரு கிறிஸ்தவளாக இருந்துடக்கூடாது. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகணும். ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போனால் தான் மூணாவது ஸ்டெப்புக்கு போக முடியும். மூணாவது ஸ்டெப் என்ன? ஆன்மாவில் ஆண்டவரை, என்ஜாய் காட் இன் த சோல். ஆண்டவரை ஆன்மாவில் கொண்டாடுறது. அப்போது இந்த உலகத்தினுடைய கவலைகளோ தொல்லைகளோ நம்மளை தாக்கவே தாக்காதுங்க, தாக்கவே தாக்காது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து என்னை பார்த்த பொழுது, பேசிகிட்டு இருந்த பொழுது சொல்கிறாங்க, ஃபாதர் நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய துன்பங்கள் இருக்குது. இந்த கவலைகளும் துன்பங்களும் என்ன எங்கே தெரியுமா கொண்டு போய் சேர்த்துச்சு ஃபாதர்? ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. இன்றைக்கி கவலைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, கண்ணீர் இருக்குது. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் என்னுடைய கண்ணில் இப்போ வர்றது ஃபாதர். ஹஸ்பண்டு கொஞ்சம்லாம் குடிக்கிறாரு, எவ்வளோ நான் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ எனக்கு அது கவலை இல்லை, அது என்னுடைய ஜெபமாக மாறிடுச்சு. என்னுடைய மகன் கொஞ்சம் தவறுதலாக வேற ஒரு கல்யாணம்லாம் பண்ணால், வேறொரு மதத்துலேருந்தெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால், முன்னால் எனக்கு கவலையாக இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, அது ஜெபமாக மாறிடுச்சு ஃபாதர். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஜெபமாக மாற்றுவேன் ஃபாதர். என்னுடைய ஜெபத்துக்கு எல்லா விதமான அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஃபாதர். இதெல்லாம் சொல்லிவிட்டு இது நடந்து 2 மாதம் கிட்ட ஆகுது. அப்போ அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த அம்மா கிட்ட, இவன் வந்து கேத்தலிக் பையன், அந்த பொண்ணு வந்து ஹிந்து பொண்ணு. குழந்தையினுடைய குழந்தை பிறந்துடுச்சு. பேப்டிஸ்டுக்கு ஒத்துக்காமல் இருந்திருக்கிறான் அந்த பையனும், ஒத்துக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் பார்த்தபோது இதை சொல்லிவிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போனாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், அம்மா உங்களுடைய மருமகளை மன்னித்து நீங்கள் ஜெபிச்சிருங்க. மன்னிப்பை பர்சனலாக அவகிட்ட கேட்டால் போதும். வெளிநாட்டில் இருக்கிற ஃபாதர் வரும்போது நான் நேரடியாக கேட்பேன்.
மனசில் கேளுங்கம்மா, நேரடியாக வரும்போது நேரடியாக கேளுங்க. இதை சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அதற்கு பிறகு ஒரு வாரத்தில் எனக்கு சாட்சியம் போட்டிருக்கிறாங்க. ஃபாதர் இங்கே வந்து நற்கருணை ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு உங்களை பார்த்து நல்ல வேளை நீங்கள் மாட்டினீங்க சொல்லிவிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனேன். என்னுடைய அந்த மகன் குழந்தைக்கு பேப்டிசம் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு என்னுடைய கத்தோலிக்க பையன் மறுநாள் என்னை காலையில் கூப்பிட்டு சொல்கிறான், அம்மா போய் ஃபாதர்கிட்ட கேளுங்கம்மா, பேப்டிசத்துக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேளுங்கம்மா அப்படின்னா. இந்த அம்மா எதுவுமே சொல்லலைங்க. மருமகளை மன்னிச்சு இவங்க ஜெபிச்சிருக்காங்க, மனசார ஜெபிச்சிருக்காங்க. மருமகளை மன்னிச்சு மனசில் மன்னிச்சு நேரடியாக வரும்போது என்னுடைய மருமகள் கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யலை. இதை செஞ்சு முடிச்சு பாருங்க. மனசு ஆன்மா ஒன்று சேர்ந்த பொழுது அவங்களுக்கான தேவையை ஆண்டவர் நிறைவேற்றி தரார். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். அதனால் உடலை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு, மனதை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, ஆன்மாவும் இருக்கிற ஒரு உறவு. ஸோ நம்மளுடைய உறவு உடல் அளவில் நின்றுடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட உறவு மனசு அளவில் நின்றுடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் ஒரு ஆன்மா உறவுக்கு போகணும், ஆன்ம உறவுக்கு போகணும். அதனால் இப்போ உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி ஜெபிப்போம். ஊற்றுமையா உன் வல்லமையை. எல்லாருமே ஆன்மாவிலிருந்து பாடுங்க. வாய் வார்த்தைகளை பயன்படுத்துறோம், ஆன்மாவிலிருந்து பாடுங்க. வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். அவள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஒற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஒற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? மாம்சமான யாவன் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே, வம்சமான மாம்சமான யாவன் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஒற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு தாகத்தோடு காத்து
காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா உன் வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. ஊற்றுமையா. ஊற்றுமையா ஊற்றுமையா பாடு 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 உன் வல்லமையை. பாடு பாடு பாடு. ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. ஊற்றுமையா 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 உன் வல்லமையை. 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 இயேசுவே ஊற்றுமையா ஊற்றுமையா உன் வல்லமையை. இயேசுவே ஊற்றுமையா ஊற்றுமையா இயேசுவே ஊற்றுமையா உன் வல்லமை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.